வணக்கம். பெண்கள் தினமும் காலையில் வாசல் தெளித்து கோலம் போடும்போது தெரியாமல் செய்யும் சில தவறுகள் தவிர்க்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். முதலாவது, துணி துவைத்த தண்ணீர் அல்லது அழுக்கான தண்ணீரை வைத்து வாசல் தெளிக்க கூடாது. சுத்தமான தண்ணீரையே பயன்படுத்த வேண்டும். அதேபோல் துணி துவைத்த தண்ணீரை தலைவாசலில் தெளிக்கக்கூடாது என்று நம் பாரம்பரியத்தில் கூறப்படுகிறது. படியான தண்ணீர் வாசலில் அதிக அளவில் தண்ணீரை ஊற்றி சேராக்குவது தவறு. இது கொசுக்கள் உற்பத்தியாக வழிவகுக்கும். பெண்கள் வாசல் தெளிக்கும் போது செய்யக்கூடாத தவறுகள். அடுத்ததாக பழைய நீரை வைத்து வாசல் தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். முடிந்தவரை புதிதாக எடுத்த சுத்தமான தண்ணீரை பயன்படுத்துவது நல்லது. வாசல் தெளிக்கும் தண்ணீரில் மஞ்சள், குங்குமம் போன்ற மங்களகரமான பொருட்களை சேர்த்து தெளிப்பது நம் பாரம்பரியத்தில் சிறப்பானதாக கருதப்படுகிறது. மேலும் பசுசாணம் கலந்த தண்ணீரை பயன்படுத்தும் பழக்கம் பாரம்பரியமாக சில இடங்களில் இருந்துள்ளது. ஆனால் அதை பயன்படுத்தும் போது சுத்தம் மற்றும் சுகாதாரத்தை கவனிக்க வேண்டும். முக்கியமாக எழுந்ததும் பல் துலக்கி, முகம் கழுவி, குளித்து அல்லது சுத்தமாகி அதன் பிறகு வாசல் தெளிப்பது நல்ல பழக்கமாக கருதப்படுகிறது. வாசல் என்பது நம் வீட்டில் முதல் பகுதி. அதனால் அதை சுத்தமாகவும் மங்களகரமாகவும் வைப்பது நம் குடும்பத்தின் நலனுக்கும் மன நிம்மதிக்கும் உதவும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.